பில்டிங் எனக்கு ரொம்ப டென்ஸ்டப்பா இருக்கு. நீங்க வந்து நிறைய மேடைகள்ல ஆடி இருக்கீங்க. இந்த மேடையில ஆடின அனுபவம் என்னன்னு எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதும் சில ராஜாக்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாவே இருந்திருப்பாங்க. சோ அவங்க எப்படி அதை டீல் பண்ணாங்க அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் மிஞ்சி உங்க ஃபேவரட்டான 3 பேரை உங்களால சொல்ல முடியுமா? அந்த 3 பேர் அப்படின்னா ரஞ்சித். ஏன்னா அவனுக்கு யாரோட சப்போர்ட் கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்தும் வந்துட்டு எனக்கு டான்ஸ் தாண்டா மச்சான்றவனை வந்துட்டு அவன் வரணும், அவன் வந்தே ஆகணும். அவ்வளோதான் என்னோட நோக்கம். First, Raghav. He impressed me. பார்த்தோடனே he impressed me. First on the Raghav is definitely Raghav because he's a complete performer. I would definitely take Raghav's name first. He's won best performer 4 times, which is commendable. It's very very difficult because Ella Rajas they are very 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 close to me. I think Raghav. Number 2 வந்துட்டு ராகவ். Second, Ranjit for hard work and style. Second என்னோட சாய்ஸ் வந்து 100% ரஞ்சித். அவன் இருந்தே ஆகணும். Rambo, as he can pull off the stage performance even if he doesn't know the dance, and that is what you need when you're doing a live show. Bablu would be the second one, that's Prithviraj. அப்புறம் Prithvi. மூணாவது you can go for Prithvi. பப்ளு அண்ணா. Third, Bablu. Ranjit needs to work little on his expression, but yes, I want Ranjit is my third option. The third would be I would go for Ranjit. Srinivas. Thank you Tejasri. ஃபைனல் இப்போ எனக்கு லெட்டர் வந்திருக்குங்க. ஸோ இந்த லெட்டரில் தான் நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு இருக்கு. தமிழ் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு. என்னோட தங்கச்சி கூப்பிடுறேன். அன்புள்ள சீனு, நமது ராணி 6 ராஜா யாரு என்ற இந்த பிரம்மாண்டமான பயணத்தில் இதுவரை நடைபெற்ற 6 சுற்றுகளும் உங்கள் திறமையினை வெளிப்படுத்தும் வகையில் மிகவும் புதுமையாகவும் சுவாரஸ்யமாகவும் அமைந்திருந்தது. எமது பயணத்தின் அடுத்த நிலையை உம்மோடு சேர்ந்து தொடர முடியாத சூழ்நிலைக்காக நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். ஸோ சின்னதாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா கலக்க முடியாதுன்னு அடுத்த ஃபைனல்ஸில். திஸ் இஸ் அ லவ்லி ஷோ. ராணி யார் ராஜா யார் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணி நல்லா வின் பண்ணி இந்த மெடல் யாராவது நல்ல ஒரு ராஜாவுக்கு போய் சேரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஐ மீன் இதில் வந்து நான் செலக்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸில் தெரியாது, ஆனால் 3rd ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக ஃபைனல் 3ல நான் இருக்க மாட்டேன்னு. நான் வந்து ஒரு கலை குடும்பத்தில் வந்து சேர்ந்தவன். கடைசி வரைக்கும் இந்த தோல்வியெல்லாம் வந்து எனக்கு தோல்வியே கிடையாது. பிகாஸ் இது ஒரு ஸ்டெப். யார் இருந்தாலும் அது 3 பேர் அங்கே போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அன்புள்ள ஜே, எமது பயணத்தின் அடுத்த நிலையை உம்மோடு சேர்ந்து தொடர முடியாத சூழ்நிலைக்காக நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். ராணி யாரு ராஜா யாரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம அடுத்த ரவுண்டில் போக முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எதை நோக்கி நம்ம போனோம் இந்த 6 எபிசோடில். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக மனசு லைட்டாக கசிய வைக்குது. ஸோ வாய்ப்பு கிடைச்ச அந்த 3 கண்டஸ்டன்ட்டுக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. இதுவரை தமது நடனத்தால் ராணிகளின் மனதை கவர முயன்ற ஸ்ரீனிவாஸ், ஜே மற்றும் சஞ்சய் ஆகிய 3 ராஜாக்களும் போட்டியில் மேலும் தொடர முடியாமல் வெளியேறுகிறார்கள். இவர்களுடைய இந்த பயணம் இத்துடன் முடிவு பெறுகிறது. Let us welcome our 3 finalists, Raghav, Ranjit and Bablu on stage please. Go check it out, check it out, check it out. Get up, let's get it out.
இந்த போட்டி களத்துல இறங்கியிருக்காங்க நம்ம 3 ஃபைனலிஸ்ட் ராஜாக்களும். And இந்த 3 ராஜாக்களும் இறுதி சுற்றுக்கு போகிறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்காங்க. ஆனா இவங்க கூட இறுதி சுற்றுல ஜோடி சேர்ந்து ஆடுறதுக்கு 3 புதிய ராணிகள் வந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படி நான் சொல்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a short break in விவல். ராணி ஆறு, ராஜா யாரு? நடனம் தான் உங்க வாழ்க்கையா? நடன திறமையை வச்சுக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும்னு மேடை தேடி அலையறீங்களா? இந்த பிரம்மாண்டமான மேடையில அழகான கனவு கன்னிகளோட ஆடுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. நீங்க ரெடியா? நாளை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை மகாராஷ்டிரா பில்டிங் ட்ரஸ்ட் 64 EVK சம்பத் ரோடு, வேப்பேரி, சென்னை 6,07,000 இடத்துக்கு வாருங்கள்.